மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள், ஊழியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணிக்காக தஞ்சை பழைய பஸ் நிலையத்தில் இருந்த மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரி வழியாக வல்லம், தச்சன்குறிச்சி போன்ற ஊர்களுக்கு செல்லும் அரசு டவுன் பஸ்களில் சென்று வருகின்றனர். வழக்கம் போல் நேற்று காலை நேர பணிக்காக செல்வதற்காக பழைய பஸ் நிலையத்தில் செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் அரசு டவுன் பஸ்க்காக காத்திருந்தனர். ஆனால் பஸ் சரியான நேரத்திற்கு வராமல் காலதாமதமாக பஸ் நிலையத்திற்குள் வந்தது. பஸ்ஸை பார்த்தவுடன் செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறுவதற்கு முயற்சி செய்தனர். ஆனால் அந்த பஸ் கண்டக்டர் இந்த பஸ் ரயிலடி வழியாக சுற்றி செல்லும் எனவும் மேம்பாலம் வழியாக செல்லாது எனவும் கூறி இறங்க சொல்லியுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் பழைய பஸ் நிலைய காப்பாளர்களிடம் முறையிட்டனர். ஆனால் அவர் சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என்று தெரிகிறது. இதையடுத்து செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் பஸ்களை எடுக்க விடாமல் பஸ் நிலைய நுழைவு வாயில் முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பிற பகுதிகளுக்கு செல்லும் பஸ்களும் வெளியே செல்ல முடியாமல் பஸ் நிலையத்திற்குள்ளேயே அங்காங்கே நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக பிற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதை கேட்டறிந்த போக்குவரத்து கழக அதிகாரிகள், இனி இதுபோன்ற பிரச்சினை நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என உறுதி அளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்டு செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் சாலை மறியலை கைவிடப்பட்டனர்.